வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, மார்க்கெட்டுங்கிறது பல புதிர்கள் நிறைஞ்ச ஒரு இடம். அதுல ஜெயிக்கணும்னா நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி தான் யோசிக்கணும். எப்படி க்ளூஸ கண்டுபிடிக்கிறது, உண்மையையும் பொய்யையும் எப்படி பிரிச்சு பார்க்கறது, எப்படி ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுக்கிறது. வாங்க இந்த கேஸ நாம ஒன்னா சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ட்ரேடிங்ல ஏன் இத்தனை பேர் தோத்து போறாங்க? ஒருவேளை உங்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கலாம் இல்லையா? இதுக்கான பதில் நாம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள். ஆனா நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய ட்ரேடர்ஸ் ரெண்டே கால் இருக்கிற ஒரு ஸ்டூல்ல உட்காந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு அன்ஸ்டேபிளா இருக்கும். எப்ப வேணா கவழ்ந்துடலாம் இல்லையா? ஒரு ஸ்டூல் ஸ்டெடியா நிக்கணும்னா 3 கால் கண்டிப்பா தேவை. ட்ரேடிங்கும் அப்படிதான். அந்த 3வது காலை தேடாம விடுறது தான் பலரோட தோல்விக்கு முக்கியமான காரணம். சரி, அப்போ அந்த உடைஞ்ச ஸ்டூலை எப்படி சரி பண்றது? ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங்குக்கு தேவையான அந்த 3 ஸ்ட்ராங்கான கால்கள் என்னென்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த 3 முக்கியமான கால்கள் என்னென்னா, 1 பிரைஸ், அதாவது விலை. 2 வால்யூம். 3 டைமிங். பிரைஸ் இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுற முதல் க்ளூ. வால்யூம் தான் அந்த க்ளூ உண்மையா பொய்யான சொல்ற சாட்சி. கடைசியா டைமிங். இதுதான் எப்ப நம்ம ஆக்ட் பண்ணணும்னு சொல்ற முக்கியமான துப்பு. ஓகே, நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்த கட்டத்துக்கு போலாம். பிரைஸ்க்கும் வால்யூம்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒரு லை டிடெக்டர் டெஸ்ட் மாதிரி பார்க்கலாமா? இதுதான் உண்மைய பொய்யிலிருந்து பிரிச்சு பார்க்க நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இது எப்படி யோசிச்சு பாருங்களேன். பிரைஸுங்கிறது ஒரு கலர்ஃபுல்லான விளம்பரம் மாதிரி. அது நம்மளை ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா வால்யூம் இருக்கே, அதுதான் லை டிடெக்டர். அந்த விளம்பரத்துக்கு பின்னால உண்மையிலே எவ்வளோ பலம் இருக்கு, அவங்களோட நோக்கம் என்னன்றத வெளிச்சம் போட்டு காட்டிடும். எக்ஸ்பீரியன்ஸான டிடெக்டிவ்ஸ் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் வால்யூம் ப்ரிசீட்ஸ் பிரைஸ்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ ஆரம்பிக்கும்போது நியூஸ் வெளியே வரதுக்கு முன்னாடியே வால்யூம்ல ஒரு ஸ்பைக் தெரியும். இதுதான் பிரைஸ்ல ஒரு பெரிய மூவ் வரப்போறதுக்கான ஒரு சீக்ரெட் சிக்னல். வாங்க நம்ம முதல் கேஸ் ஃபைல் எடுத்து பார்ப்போம். இது ஒரு உண்மையான பிரேக் அவுட். இதுல க்ளூ என்ன? பிரைஸ் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை உடைக்குது. எவிடன்ஸ் கீழே பாருங்க, வால்யூம் பயங்கரமா ஸ்பைக் ஆகுது. நம்ம வெர்டிக்ட் என்ன? இது ஒரு உண்மையான மூவு. பெரிய பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இதுதான் என்டர் ஆகுறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ 2வது கேஸ் ஃபைல். இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட், ஒரு ட்ராப். இங்கேயும் க்ளூ ஒண்ணுதான், பிரைஸ் ரெசிஸ்டன்ஸை உடைக்குது. ஆனா எவிடன்ஸை நல்லா கவனிங்க, வால்யூம் ரொம்ப கம்மியா, வீக்கா இருக்கு. நம்ம வெர்டிக்ட், இது நம்மள சிக்க வைக்கிறதுக்காக போட்ட ஒரு பொறி. இதுல போய் மாட்டிக்காதீங்க. பிரைஸ் திரும்பவும் கீழே விழுறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட்டை ஒரு போர்க்களம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் புல் சாமி, இன்னொரு பக்கம் பேர் சாமி. இந்த போர்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அதை வச்சுதான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் மாறும். அந்த போரோட ஒவ்வொரு மூவையும் நாம எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்க்கெட்ல 2 ஃபோர்ஸஸ் தான். புல்ஸ், அதாவது காளைங்க, இவங்க பிரைஸ மேல தள்ள பாப்பாங்க. பேர்ஸ், அதாவது கரடிங்க, இவங்க பிரைஸ கீழே இழுக்க பாப்பாங்க. இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனே முடிவு பண்ணுது. ஒரு நீலமான பச்சை கேண்டில் பாக்குறீங்களா? அதுக்கு அர்த்தம் போர்க்களத்துல புல்ஸ் ஒரு பெரிய வெற்றிய பெற்றிருக்காங்கன்னு தான். பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து பிரைஸ வேகமா மேல கொண்டு போறாங்க. இப்போ மார்க்கெட்டோட கண்ட்ரோல் புல்ஸ் கையில இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு நீலமான சிவப்பு கேண்டில். இது பர்ஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல் அட்டாக்க காட்டுது. செல்லர்ஸ் மார்க்கெட்டை முழுசா கண்ட்ரோல் பண்ணி பிரைஸ் வேகமா கீழே தள்ளுறாங்க. இது புல்ஸோட வீக்னஸை காட்டுது. சரி, ஒரு கேண்டிலோட மேல ஒரு நீலமான கோடு மாதிரி, அதாவது விக் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? புல்ஸ் பிரைஸ மேல கொண்டு போக ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பியர்ஸ் அவங்களோட முயற்சியை முறியடிச்சு பிரைஸ திரும்பவும் கீழே தள்ளி விட்டுட்டாங்க. இது செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்குன்னு காட்டுது. அதே மாதிரி கேண்டிலோட கீழே ஒரு நீளமான விக் இருந்தா பேர்ஸ் பிரைஸ கீழே தள்ள ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா புல்ஸ் அந்த அட்டாக்க தடுத்து நிறுத்தி பிரைஸ திரும்பவும் மேல கொண்டு வந்திருக்காங்க. இது பையிங் பிரஷர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுறதுக்கான ஒரு முக்கியமான சைன். இந்த ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. போர் நடந்துட்டு இருக்கும்போது யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியாம நடுவுல போய் மாட்டிக்க கூடாது. சண்டை முடிஞ்சு யார் வின்னர்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கலவங்க பக்கம் போய் சேர்றது தான் புத்திசாலித்தனம். இதுதான் ட்ரேடிங்ல சரியான டைமிங்கான சீக்ரெட். சரி,
நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்த கட்டத்துக்கு போலாம். டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. சரியா யூஸ் பண்ணா ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். ஆனா கொஞ்சம் கவனக்குறைவா ஹேண்டில் பண்ணா பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். டெரிவேட்டிவ்ஸ் ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட் மாதிரி. ஒரு பக்கம் உங்க போர்ட்ஃபோலியோவை மார்க்கெட் விழும்போது காப்பாற்றுறதுக்கு, அதாவது ஹெட்ஜிங் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான கேடயம். ஆனா இன்னொரு பக்கம் எந்த பிளானும் இல்லாம இது ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி நினைச்சு ஒரே நாள்ல பணக்காரனாகிடலாம்னு நினைச்சா அது உங்க மொத்த முதலீட்டையும் காலி பண்ணிடும். ஒரு முக்கியமான ரூல், இத உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லையா, அப்போ F&O ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அது கையில எந்த சேஃப்டியும் இல்லாம நெருப்போட விளையாடுற மாதிரி. இது வெறும் ஒரு அட்வைஸ் இல்ல, இது ஒரு கட்டாயமான விதி. ஓகே, நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சு. நாம கண்டுபிடிச்ச எல்லா க்ளூஸ், எல்லா எவிடன்ஸையும் வச்சு ஒரு டிடெக்டிவோட ஃபைனல் வெர்டிக்ட ஒரு சிம்பிளான செக்லிஸ்டா ரெடி பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடியும் இந்த லிஸ்டை யூஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு ட்ரேடுக்கு முன்னாடி உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய 4 கேள்விதான். 1. பிரைஸோட ஓவரால் ட்ரெண்ட் என்ன? 2. இந்த மூவுக்கு பின்னால உண்மையிலேயே ஸ்ட்ரென்த் இருக்கா, அதாவது வால்யூம் சப்போர்ட் பண்ணதா? 3. மார்க்கெட்ல இப்போ புல்ஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்களா இல்ல பேஸ் கண்ட்ரோல்ல இருக்காங்களா? 4. இதுதான் என்டர் ஆகிறதுக்கு கரெக்டான டைமா? மார்க்கெட்டோட புதிர்களை அவிக்கிறதுக்கான எல்லா டூல்ஸும் இப்போ உங்க கையில இருக்கு. இனிமே நீங்க ஒரு சாதாரண ட்ரேடர் கிடையாது, நீங்க ஒரு மார்க்கெட் டிடெக்டிவ். அடுத்த தடவை நீங்க சார்ட்டை பார்க்கும்போது அதுல ஒளிஞ்சிருக்கிற க்ளூஸை கண்டுபிடிச்சு இந்த கேஸை வெற்றிகரமா முடிக்க ரெடியா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.